வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சிபிஎஸ்சி 10th மேக்ஸ் போர்டு எக்ஸாம் நியர்பை இருக்குது. ஸோ அகாடமிக் இயர் 2022-23 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ என்னென்ன யூனிட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் அந்த வெயிட்டேஜில் என்னென்ன யூனிட்ஸ் பர்டிகுலராக என்னென்ன கான்செப்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், 90% எபோவ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. கிளியராக பார்த்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 90க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, பட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு வீடியோ மட்டும் ஜஸ்ட் பார்த்து சும்மா இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு சொல்கிறத கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் வச்சு தான் நம்ம கிளியராக ஜட்ஜ் பண்ண முடியும், நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்ன கேர்ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமுக்கு 6 மார்க் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ராக்கு 20, கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாமெட்ரிக்கு 15, ட்ரிக்னாமெட்ரிக்கு 12, மென்சுரேஷனுக்கு 10, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 11 மார்க். இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமான இருக்கிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா. இப்போ அல்ஜிப்ராவில் நமக்கு என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 யூனிட் கவர் ஆகுது. ஒன்று பாலினாமியல், பேராஃப்லினியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள், குவாட்ராட்டிக், அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். இப்போ இந்த 4 டாப்பிக்கில் நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பாலினாமியல்ஸும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் ரெண்டுமே லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ பாலினாமியல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ புக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா உங்களுக்கு அதில் ஏற்கனவே அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் ஒமிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இருக்குது இது 1 மார்க் கொஷின்ஸ் தான், இது ஏற்கனவே எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது தான். ஸோ அப்போ மெயினாக நீங்கள் இதில் படிக்க வேண்டியது என்னென்னா வெரிஃபை ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டும் குவாட்ராட்டிக் பாலினாமியல் படிக்கணும். இதை படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், யூனிட் 4 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை லிங்க் பண்ணணும். ஏன்னா இதுவும் இன்டர் ரிலேட்டட். இதை பேஸ் பண்ணி தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ஸோ இந்த யூனிட் படிக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னையும் இன்டர்லேட் பண்ணி படிச்சிடணும். அதே மாதிரி இதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்று இருக்கும், குவாட்ராட்டிக் ஃபார்முலா மெத்தட் இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அல்ஜிப்ரா எடுக்கும்போது இந்த யூனிட்டையும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் இன்டர்லேட் பண்ணி முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நமக்கு மெயினாக 20 மார்க்ஸ் இருக்குது. இந்த 2 யூனிட்டும் இன்டர்லேட் பண்ணி ஃபஸ்ட்டு 2nd and 4th இன்டர்லேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து இதில் நமக்கு இருக்கிற யூனிட் பார்த்தீங்கன்னா 3rd and 5th. ஸோ இந்த 3rd யூனிட் பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். ஒன்று என்னது சப்ஸ்டியூஷன் மெத்தட், இன்னொன்று எலிமினேஷன் மெத்தட். இந்த கிராஃப் கான்செப்ட் ஈஸியாக போட்டுருவீங்க. இது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக இந்த டேபிள்ஸ் தெரியணும். இந்த டேபிள் தெரிஞ்சு இது ஈஸியாக போட்டலாம். இது உங்களுக்கு 2 மார்க் கொஷின் இல்லாட்டி 1 மார்க்கில் தான் வரும். அடுத்து இந்த கிராஃப் கான்செப்ட் கொஷின் கிளியராக பார்த்துடணும். அடுத்து சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மெத்தடில் இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கான்செப்டை புக்கில் இருக்கிற கொஷினும் தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் தென் இதை தவிர உங்களுக்கு பழைய போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தது, லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர் தான் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கூலில் வேறு என்ன எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் மெத்தட் பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கான்செப்ட் கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின், டாக்ஸி சார்ஜஸ் கொஷின், ஃப்ராக்ஷன்ஸு, இயர்ஸ் பேஸ்டு கொஷின், இந்த கான்செப்ட் கொஷின்ஸ்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் கான்செப்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெண்டிங் லைப்ரரி, ஃபிக்ஸ்ட் சார்ஜ், இந்த மாதிரி கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட் கொஷின். இதில் இந்த பிளேஸ் என்ஏபி அப்பார்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், பர்டிகுலராக இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லையும் கேஸ் ஸ்டடியாக வரும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட வெயிட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், பர்டிகுலராக போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சம்டைம்ஸ் உங்களுக்கு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க் மட்டும் கேட்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் கேஸ் ஸ்டடி கேட்கலாம் 2 மார்க்ஸ் 3 மார்க் அது மாதிரி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். பட் ஒரு கிளான்ஸ் மட்டும் அது பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நம்ம அதிகமாக அதில் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். பர்டிகுலராக நீங்கள் பார்க்க வேண்டியது பாலினாமியல்ஸும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் இன்டர்லேட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஷின் கான்செப்ட்டை நல்லா பார்த்துக்குவாங்க. பர்டிகுலராக அந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கான்செப்ட், டிஸ்டன்ஸ் கான்செப்ட் கொஷின், ட்ரெயின் பேஸ்டு கொஷின் கான்செப்ட், இந்த கான்செப்ட் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். கண்டிப்பாக இந்த யூனிட்டோட 1 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, கேஸ் ஸ்டடி என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். செகண்ட், அடுத்து வெயிட்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரியில் என்னது உங்களுக்கு 2 யூனிட் இருக்குது, ஒன்று ட்ரையாங்கிள்ஸ், ஒன்று சர்க்கிள்ஸ். இந்த 2 யூனிட்டில் நம்ம மெயினாக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
தீரம் இந்த 2 யூனிட்டில் இருக்கிற தீரம் எல்லாத்தையும் தரவு பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன தீரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம், கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனல் தீரம். அதே மாதிரி இதில் வந்தீங்க அப்படின்னா சர்க்கிள்ஸில் 2 இம்பார்ட்டன்ட் தீரம். Tangent at any point of a circle is perpendicular to radius. Length of a tangent drawn from a external point of circle are equal. So theorem 10.1 and 10.2 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி, கான்வெக்ஸ் பேசிக் ப்ரொபோஷனல், தேல்ஸ் தீரம், தீரம் 6.1 and 6.2 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த 2 தீரம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வேறு என்ன படிக்கணும் இந்த ட்ரையாங்கிள்ஸ்லையும் சர்க்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டியில் பேஸ் பண்ணி இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் அடிக்கடிக்க போர்டு எக்ஸாமில் கேட்குற கொஷின். இதில் உங்களுக்கு கான்செப்ட் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போர்டு எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷினை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸில் கிளியராக பார்த்துக்கோங்க. அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா 3 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ, 5 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூனா இந்த எக்ஸாம்பிள் 8 இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பர்டிகுலராக இதில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 10th கொஷின்லேருந்து இந்த 16th கொஷின் வரைக்கும் நான் சொல்கிறது எல்லாமே புக் கொஷின்ஸ் தான் சொல்கிறேன். இதை தவிர போர்டு எக்ஸாம் கொஷின்ஸும் இந்த மாடலில் கேட்பாங்க. இந்த மாடல் கான்செப்ட் கொஷின் நீங்கள் கிளியராக இருக்கணும். இது ரிலேட்டட் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ், இந்த ரிலேட்டட் கொஷின்ஸை அடிக்கடிக்க கேட்குற கொஷின்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும், சர்க்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் புக் கொஷின்ஸ் இந்த கான்செப்ட் தரவாக இருந்தீங்கன்னா 80% ஆஃப் சான்ஸ் இதிலேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். 20% கண்டிப்பாக வெளியேருந்தும் கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் சான்ஸ் உங்களுக்கு எதுலேருந்துன்னா புக் கொஷின்ஸ்லேருந்து டேரெக்டாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் தரவு பண்ணிக்கிட்டீங்க ஆவரேஜான ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி ஏரியாஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதில் இந்த யூனிட்ஸ்லேயும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது இந்த கான்செப்ட்ஸும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து சர்க்கிள்ஸ் யூனிட்டில் நான் இப்போ தான் சொன்னேன் 2 தீரம் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். தீரம் 10.1 அண்ட் தீரம் 10.2. அடுத்து நீங்கள் என்ன ஒரு 6 to 7 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 இதை தரவாக இருக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 இந்த 3 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இது தரவாக இருக்கணும். அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த 9th கொஷின்லேருந்து இந்த 13th கொஷின் 8, 9, 11, 12, 13 ஒரு 5 ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 3 கொஷின் 8 கொஷின். இந்த 8 கொஷின்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 80% ஆஃப் சான்ஸ் உங்களுக்கு புக் கொஷின் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ அதர் தன் தட் அந்த ரிமைனிங் கொஷின்ஸ் பாஸ் இதே மாடலில் கேட்டிருக்காங்க. பட் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் என்னால் எக்ஸ்ட்ரா படிக்க முடியாதுன்னா இந்த 8 கொஷின்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். அடுத்து தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி. ட்ரிக்னாமெண்ட்ரியில் 2 கான்செப்ட் தான். ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு அந்த டேபிள் கான்செப்ட் பேசிக் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா அது என்னன்னு தெரியணும். அடுத்து கண்டிப்பாக அந்த ஐடென்டிட்டிஸ் பேஸ்டு கொஷின்ஸை நீங்கள் படித்தே ஆகணும். கண்டிப்பாக அந்த ஐடென்டிட்டிஸ் அந்த கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐடென்டிட்டிஸ் இங்கே ஒரு 10 இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 3 கொஷின் இருக்குது. இந்த ஐடென்டிட்டிஸில் ஒரு 5 மார்க் கொஷின்ஸோ இல்லை 3 மார்க்கோ வரும் உங்களுக்கு. ஸோ முதல்ல நீங்கள் புக் கொஷின்ஸ் இந்த கான்செப்டை இதை தரவு பண்ணிக்கோங்க. அதே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெண்ட்ரி போனீங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 poles ஆஃப் ஈக்குவலைட்ஸ், அடுத்து அந்த ஸ்டாச்சு கான்செப்ட் அண்ட் ஆங்கிள் டெலிவேஷன், அப்புறம் 2த்துக்கும் 80 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு வரும் பார்த்தீங்களா. இந்த கொஷின் 75 மீட்டர் அந்த அபோவ், இந்த 80 மீட்டர் வைட் இந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி மாடல் பர்டிகுலராக ஒரு 5 to 6 மாடல் கொஷின். இதே கொஷின் கிடையாது, இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ் நீங்கள் தரவாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரைட் ஹைவே இந்த மாதிரி மாடல் ஒரு 7 கொஷின்ஸ் இருக்குது. அது ரிலேட்டட் நிறைய மாடல்ஸ் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதேன்றது 80 16 மாற்றி கேட்டிருப்பாங்க, 14 மாற்றி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு மேலே இன்னொரு ஸ்டாச்சு நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ளாக் இங்கேருந்து ஒன்று மாறும், அதே தள்ளி 30 டிகிரி மாறும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி முடிஞ்சிட்ட அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண யூனிட் இது. ஒன்றே ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 2 கிளியராக இருக்கணும். ஒன்று வந்து ஃபார்முலா, செகண்ட் வந்து கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருவாங்க, ஃபிங்கர் ட்ரிங்கில் இருக்கும். இந்த கேல்குலேஷன் ப்ராக்டிஸ் வரணும் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த மாடல் கொஷின்ஸை நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஒரே ஒரு வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும், அதே மாடல் கொஷின்ஸாக நிறையா இருக்குது. ஏன்னா இதில் உங்களுக்கு இருக்கிறது 3 மாடல் தான். ஒன்று மீன், மீடியன், மோட். இதை தவிர வேறு எதுவும் கேட்க முடியாது.
அந்த மீன் மீடியன் மோட் ரிலேட்டட் சம்ஸை எடுத்து கண்டினியூஸாக நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மீடியனில் உங்களுக்கு என்ன கேட்கலான்னா அந்த அன்னோன் வேல்யூஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வச்சு வர கான்செப்ட்ஸை அதையும் தரவு பண்ணிக்கணும். மீன் அண்ட் மோடில் உங்களுக்கு சேம் அதே கொஷின்ஸாக வரும். அதே மாதிரி அந்த டேட்டா கண்டினியூஸாக இல்லைனா 0.5 ரெடியூஸ் பண்ணணும், 0.5 இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஈஸியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மார்க் எடுத்துடலாம். ப்ராபபிலிட்டியில் 2 கான்செப்ட், ஒன்று டைஸ் பேஸ்டு கான்செப்ட், இன்னொன்று கார்ட்ஸ் பேஸ்டு கான்செப்ட் கொஷின். இந்த 2 கான்செப்டில் கிளியராக இருந்தீங்கன்னாவே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இது முடிஞ்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். மென்சுரேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட் இருக்குது. ஒன்று ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸில் உங்களுக்கு சிலபஸ் நிறையவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 எக்ஸைஸ் ஒமிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறதே 2 எக்ஸைஸ் தான், ஒன்று சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூம். இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி கொஷின்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க. பட் இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 13.2 இருக்குது. இப்போ இந்த கொஷினில் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த வால்யூம் இருக்கிற கொஷின்ஸ்க்கு சர்ஃபேஸ் ஏரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 13.1 இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா கொஷின்ஸ்க்கு வால்யூமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாதிரியும் போர்டு எக்ஸாமில் ஒரு 2 to 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறத வால்யூம் கேட்டிருப்பாங்க, வால்யூம் இருக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி டைரக்ட் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ். சிலிண்டர் 2 காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் அண்டு கோன், அது ஹெமிஸ்பியர். அதே மாதிரி இங்கேயுமே 2 காம்பினேஷன்ஸ், இங்கே சிலிண்டர் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஷின் 2 மார்க்ஸில் கேட்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸ், இந்த மாதிரி கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பர்டிகுலராக இந்த 6th, 5th, 6th, 7th இந்த 4 கொஷின்ஸ் மாடல் இம்பார்ட்டன்ட். இதில் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறத வால்யூம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, வால்யூம் இருக்கிறத சர்ஃபேஸ் ஏரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது 2 யூனிட் தான். ஒன்று வந்து நம்பர் சிஸ்டமும், இன்னொன்று கோஆர்டினேட் ஜாமெட்ரி. நம்பர் சிஸ்டமில் நீங்கள் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இந்த √2, √3, √5 ரேஷனல் நம்பர். இந்த கான்செப்ட் கொஷின் தரவாக பார்த்துக்கோங்க. 3 மார்க் கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு 3 கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸைஸ் 1.3ல் இருக்கும். அந்த 3 கொஷின் மாடல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. அது வந்து எப்படி வேணால் நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் இந்த மாடல் கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இருக்கிறதே 2 கான்செப்ட் தான். ஒன்று டிஸ்டன்ஸ், இன்னொன்று செக்ஷன் ஃபார்முலா 1. இதில் என்னென்ன கான்செப்ட்னா ஒரு 3 கான்செப்ட் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்டு கொஷின் 3 மார்க் ஆர் 5 மார்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்வி டிஸ்டன்ஸ் 1, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பை 2. அடுத்து அதே மாதிரி இந்த ரிலேஷன், இதில் ஒரு 2 கான்செப்ட். இதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஃபார்முலாவில் ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ரேஷியோ கேட்குற மாடல் கொஷின். ஸோ அந்த ரேஷியோ கேட்குற மாதிரி மாடல் கொஷின்ஸு இந்த பேரலோகிராம் இந்த 2 பார்த்துவோம். இதே மாதிரி இந்த ரேஷியோ 3 ஒரு 5 கான்செப்ட். அந்த பக்கம் உங்களுக்கு ஈக்வி டிஸ்டன்ஸ் ரிலேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஷின். இங்கே வந்து ரேஷியோ கேட்குற கொஷின்ஸும் அந்த பேரலோகிராம் கான்செப்டும் இந்த ரேஷியோ வர மாதிரி 3/7 வச்சு அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி. இவ்வளோ தான் உங்களுக்கு. ஸோ இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல ஃபார்முலாஸ் எல்லா யூனிட்ஸுக்கும் தரவாக இருக்கணும். அடுத்து ஒரு சில யூனிட்ஸுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதுக்கெல்லாம் சும்மா கால்குலேஷன்ஸாக ஃபுல்லாக வரும். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் ஃபார்முலா அடுத்து நீங்கள் நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். மற்ற இந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற யூனிட் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்பர் சிஸ்டம் ஈஸியாக எடுத்துடலாம். பாலினாமியல்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதில் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி இதில் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி வர கான்செப்ட், இதை ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து இதில் ஜாமெட்ரியில் வந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கஷ்டமான யூனிட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு தீரம் சில பேர் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலுமே இதில் 2 கான்செப்ட் 3 ஈஸியாக எடுத்துடலாம். ஒன்று தீரம் பேஸ்டு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் 2 தீரம், இதில் 2 தீரம் தரவு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த ப்ராப்ளம்ஸ் 5 ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் ஃபார்முலாஸ் ப்ராப்ளம்ஸு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐடென்டிட்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது செகண்டரியாக இருந்தாலுமே இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதில் சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஈஸியாக பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பட் ஒரு யூனிட்டுக்கும் எங்கே வீக்காக இருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சில பேர் ட்ரிக்னாமெட்ரியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் வீக்காக இருப்பாங்க. சில பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம். ஸோ எந்தெந்த டாபிக்ஸில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் ஃபார்முலா படிக்கலையா இல்லை கேல்குலேஷன்ஸ் படிக்கலையான்றதை கரெக்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம டோட்டலாக 90% மேக்ஸில் என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்றது ஈஸியாக சொல்லியிருக்கேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் எதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் வரும், எப்படிலாம் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.